Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஓகேங்களா, அது என்ன பர்பஸ்க்காக நம்ம ஃபங்க்ஷனுங்கிறது யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், ஓகேங்களா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணுற கோடிங்கை ரெடியூஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கை வந்து ரிப்பீட்டடாக செய்யாமல் ஒரு வாட்டி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதே ஒர்க்கை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துருவோம், ஓகேங்களா. ஆக்சுவலி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் ஒரு கான்செப்டுக்கு வந்து ஒரு 5 லைன் 6 லைன் கோடிங் ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆனால் தான் அந்த கான்செப்டோட அவுட்புட் எனக்கு வரும் அப்படின்னா அது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு நேம்குள்ளே நான் போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுப்பேன், ஓகேங்களா. சரி, இன்னொரு கான்செப்டுக்கு இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கிது, ஓகேங்களா. ஸோ அதுவே செப்பரேட் பண்ணி அது ஒரு நேமில் வச்சுப்பேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி குரூப்பாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ்க்கு தான் வந்து என்னென்னா அப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு என்ன குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தேவையோ அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துருவோம், ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா a function is a group of statement that perform specific task. அது வந்து செப்பரேட்டாக தான் வந்து நம்ம வச்சுப்போம், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற எந்த ஒரு கோடிங்கும் டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால் ஆகாது, அது உள்ளே இருக்கிற கோடிங் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகாது, ஓகேங்களா. ஸோ நம்மளாம் போய் அதை ட்ரிகர் பண்ணி கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வச்சா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும், அது வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகாது, ஓகேங்களா. இது வந்து மெயினான பர்பஸ் என்னென்னா ரீயூசபிள் அப்படின்னு தான் சொல்லுவேன், ஓகேங்களா. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன், ஓகேங்களா. அதாவது ஒரு டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல நான் கோடிங் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்குது, ஓகேங்களா. அந்த டிவைட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ஒரு இடத்துல எழுதிட்டேன் அப்படின்னா என் ப்ராஜெக்டில் எங்கெல்லாம் டிவைட் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் எனக்கு இந்த டிவைட்ன்ற ஆல்ரெடி எழுதி வச்சுருக்க இந்த ஃபங்க்ஷன் மாத்திரம் கால் பண்ணால் போதும், நான் திரும்பி அந்த டிவைட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த கோட் ரீயூசபிலிட்டி, அந்த ரிப்பீட்டேஷன்ஸை வந்து கம்மி பண்ணுறது, ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ஈஸி இதை மெயின்டைன் பண்ணுறது, ஓகேங்களா. இப்போ ஏதாவது ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னா அது எந்த ஃபங்க்ஷனில் எரர் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சா மாத்திரம் போதும், மற்ற நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து அதாவது நம்ம பேஜில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 லைன்ஸ் வந்து கோடிங் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இடத்துல எரர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்த 10,000 லைன்ஸையும் போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த எரர் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் லைன்ஸை மொத்தம் நம்ம செக் பண்ணால் போதும், ரிமைனிங் இருக்கிறது செக் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. அதை செக் பண்ணி நம்ம எரர்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் எங்கே சொல்கிறாங்க மேக் இட் இஸ் ஈஸியர் டு எஸ்டிமேட் த எரர்ஸ், ஓகேங்களா. இதை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படிங்கிறது இங்கே பார்த்துருவோம், ஓகேங்களா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு பட்டன் வச்சுருக்கேன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. ஸோ இந்த பேஜோட அவுட்புட் தான் இங்கே வந்திருக்கு, ஓகேங்களா. இப்போ என்னென்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண வைக்கிறேன்,
ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னென்னா இந்த கிளிக்ன்ற பட்டன் மேலே கிளிக் பண்ணும்போது இப்போதைக்கு வந்தீங்கன்னா இது கிளிக் பண்ணால் எந்த ஆக்ஷனும் நடக்கலை. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா அது வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. சரி, அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேங்களா. இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினிஷன்ஸ். இது வந்து இங்கே சொல்கிறேன். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமில் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் நேமை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா calculate, ஓகேங்களா, ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துறேன். இதுதான் என்னோட ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த calculate ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன ஒர்க்கு செய்ய போகுது, என்ன அவுட்புட்டை கொடுக்க போகுது, ஓகேங்களா, அதுக்காக எழுதுறது தான் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த calculate ஃபங்க்ஷனுங்கிறது ஓகே நான் வந்து ஒரு 2 வேரியபிளை ஆட் பண்ணி கொடுக்கறதுக்காக வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வேரியபிள் a equal to 40, வேரியபிள் b equal to 60. ஓகேங்களா. வேரியபிள் சம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு கொடுக்க போகுது, அதனால் a + b கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா சம் தான். ஓகேங்களா. பாருங்கள், கன்சோலில் கொடுத்துக்கிறேன். console.log sum அப்படிங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா ஸோ இப்போ நான் சம்ன்ற வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா. சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து டெஃபைன் பண்ணிட்டேன். calculate ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்தாலே எனக்கு இந்த ஏன்ற வேல்யூ பின்ற வேல்யூ ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா. பட் ஆனால் எப்போ இது வரும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாம் வந்து இதை கால் பண்ணால் மாத்திரம்தான் ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எப்படி இதை இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணி வச்சு கால் பண்ணுறது எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் என்னவோ அந்த நேம் இங்கே போட்டுட்டு ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஃபங்க்ஷன் காலிங். ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ஃபங்க்ஷனோட கீவேர்டை மாத்திரம் விட்டுட்டு இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த நேம் ஃபுல்லாக இங்கேருந்து ப்ராக்கெட் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இங்கே போட்டு செமிகோலன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து நேராக என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்கணும் அந்த ப்ராசஸை அதை செஞ்சு முடிக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் அதாவது இந்த பேஜ் லோட் ஆன உடனே எனக்கு அவுட்புட் வரும். ஸோ நமக்கு இங்கே அவுட்புட் எங்கும் தெரியல. ஏன் அப்படின்னா நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா கன்சோல் லாக்னு பிரிண்ட் பண்ணியிருக்கனால இது வந்து F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் அங்கே தெரியும். இது கன்சோல் பாருங்கள், இந்த 100 இங்கே அவுட்புட் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இது வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் அதாவது பேஜ் லோட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே இங்கே போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே என்ன எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோமோ அது எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட் இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம்னா பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா. இது ஒரு டைப். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே இந்த சம்ன்ற வேல்யூ இருக்குது, இதெல்லாம் போட்டுட்டோம். ஓகேங்களா. இப்போது இதை வந்து ஜஸ்ட் ரிட்டன் அப்படின்னு கூட கொடுத்து நம்ம அவுட்புட்டை இங்கே எடுத்துக்கலாம். ரிட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு சம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஓகே இதனால் கொஞ்சம் அதாவது இங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஒரு அவுட்புட் வருது, அது இந்த சம்மில் தான் இருக்குது. இந்த சம்ன்றதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூ என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் நான் எங்கே கால் பண்ணியிருக்கனோ அந்த இடத்துக்கு இந்த சம்ன்ற வேல்யூ வந்துடும். ஸோ எங்கே கால் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த சம்மோட வேல்யூ எனக்கு இங்கே வந்துடும், இங்கே கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ இதை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். VAR ரிசல்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போது இந்த ரிசல்ட்டில் தான் இந்த சம்முன்ற வேல்யூ வந்து
உட்காந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? நேராக ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். இதில் நான் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த லைன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த ரிட்டர்ன் என்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்கனோ அந்த வேரியபிளுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அது நேராக எங்கே ரிட்டர்ன் ஆகி வரும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணியிருக்கனோ அந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்னன்னா இந்த இடத்துல சம்மில் என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூ தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ இந்த ரிசல்ட் என்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரிசல்ட்டுங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட் தெரிஞ்சிடும். இல்லை அலர்ட்டில் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு அவுட்புட் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அலர்ட்டில் போட்டோம்னா நம்ம கன்சோல் ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்லை. பாருங்கள், பேஜ் லோட் ஆன உடனே நமக்கு அவுட்புட் வந்துச்சு. பார்த்தீங்களா? ரிசல்ட்டுன்ட்டு ரிசல்ட்டோட வேல்யூ 100ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அதை கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்னா இது வந்து பேஜ் லோட் ஆன உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து கால் ஆகிட்டு வந்துடுது. ஆனால் எனக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும், அப்போ தான் எனக்கு அவுட்புட் வரணும். அப்படின்னா இந்த மாதிரி கால் பண்ண இங்கே கால் பண்ணுற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தூக்கிடுங்க. இந்த அலர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அலர்ட் வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. ஓகே, அலர்ட் இங்கே போட்டுருங்க, இதையும் தூக்கிடுங்க. ஓகே, இந்த சம்ன்ற வேல்யூ தான் இப்போ அலர்ட்டில் நமக்கு வரணும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே இந்த கேல்குலேட் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் அதை நம்ம கால் பண்ணணும். எப்போ கால் பண்ணணும்னா பட்டன் கிளிக் பண்ணும்போது கால் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே தான் அது பண்ண போகிறோம். ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. இதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் இங்கே போட்டுட்டு ஓப்பன் அண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து செமிகோலன் கொடுத்தோன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆன் கிளிக், அதாவது இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால் ஆகும். இதுக்குள்ளே என்ன ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்கோமோ அது நமக்கு பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இன்னும் வந்து பேஜ் லோட் ஆன உடனே அவுட்புட் வந்தது, இப்போ வராது. ஏன்னா இதை கிளிக் பண்ணும்போது தான் அதை கால் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது இதில் இன்னும் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்குள்ளே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதே நானே வந்து இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இங்கே கொடுக்குறேன் இல்லைங்களா, இது இங்கே கொடுக்காம இங்கே ஏ கமா பி அப்படின்னு வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, இந்த ஏக்கும் பிக்கும் வேல்யூ வந்தால் தான் இங்கே ஆட் பண்ணி எனக்கு சம்மில் ஸ்டோர் பண்ணும். இந்த ஏ அண்ட் பி வேல்யூ எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்லேருந்து தான் வரும். ஓகேங்களா? இது பேர் தான் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே என்ன வேரியபிள் கொடுக்குறோமோ அது வந்து ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்குமெண்ட் வந்து ஏ கமா பின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஏன்றது ஒரு வேல்யூ, பின்றது ஒரு வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ நான் எங்கேருந்து சென்ட் பண்ணுறேன், 50, 50 அப்படின்னு இல்லை 58 அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணுறேன், கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ என்ன ஆகுனா, அந்த 50ங்கிறது ஏன்ற வேல்யூக்கும் ஏன்ற வேரியபிளுக்கும் 58ங்கிறது பின்ற வேரியபிளுக்கும் அசைன் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏன்ற வேல்யூ என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அது ஏவா மாறிக்கும், பி. ஓகேங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி சம்ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணி பலட்டில் நமக்கு காட்டும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா 108 அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது. ஸோ 2 தான் பாஸ் பண்ண முடியுமானா கிடையாது, எத்தனை வேணால் நம்ம மல்டிப்ளாக எத்தனை வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 14 கொடுக்குறேன், இப்படி எத்தனை வேணால் மல்டிப்ளாக பாஸ் பண்ணிக்கலாம். இப்படி பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த வேல்யூஸு இந்த பாஸ் பண்ணுற அத்தனை வேல்யூஸும் இங்கே யூஸ் பண்ணியே ஆகணுமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே 40, அதாவது 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் இங்கே 2 ஆர்குமெண்ட் தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து சென்ட் பண்ணுறது, இது வந்து ரிசீவ் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து சென்ட் பண்ணியிருக்கேன் 3, ஆனால் இந்த இடத்துல நான் 2 தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ப்ராப்ளம் வருமானா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஓகே, அதே அவுட்புட் தான் வருது, நமக்கு எந்த எரரும் இல்லை. இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இங்கே நான் பாஸ் பண்ணாத ஒரு வேரியபிளை நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 3 பாஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் 4வதாக ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா?
இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூக்கு வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள், செகண்ட் வேல்யூக்கு செகண்ட் வேரியபிள், தேர்டுக்கு வந்து தேர்ட் வேரியபிள் சி. ஓகேங்களா, ஃபோர்த்துக்கு இங்கே வேல்யூவே இல்லை. பட் ஆனால் நான் எடுத்து இங்கே யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் எனக்கு வந்து ப்ளஸ் டி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த 3 வேல்யூ தான் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே 4 வேல்யூ எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துருவோம். தெரியுதுங்களா, NaN அப்படின்னா நாட் ஏ நியூமரிக் நம்பர். நான் நியூமரிக் நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இந்த டின்றது வேல்யூவே இல்லை, வேல்யூவே நமக்கு கிடைக்கல. எப்போவுமே இந்த ஃபஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேரியபிளுக்கு தான் போகும். ஓகேங்களா, இந்த கடைசி 40ங்கிறது வந்து ஃபஸ்ட் வேரியபிளுக்கு எப்போவுமே வராது. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் இந்த வேல்யூ அசைன் ஆகும். ஓகேங்களா, செகண்டுனா செகண்டு தான், தேர்டுனா தேர்டு தான். ஓகேங்களா, இந்த ஃபோர்த் இங்கே வேல்யூ இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ இந்த டின்ற வேல்யூ வந்து என்ன பிரிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அன்டிஃபைண்டுன்னு வந்திருக்கும். ஓகேங்களா, இங்கே அலர்ட்டில் போட்டு காட்டுறேன். இந்த டியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைண்டு தான் இருக்கும். ஓகே, நான் இதை ப்ளாக் பண்ணிடுறேன். பாருங்கள், இல்லாத ஒரு வேல்யூ டி, அதான் நான் இங்கே எடுத்து அலர்ட் பண்ணுறேன். அதில் என்ன இருக்குது அப்படின்றது. இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள், அன்டிஃபைன்ட் இருக்குது. ஓகேங்களா, டிஃபைன் பண்ணாத ஒரு வேல்யூவை நம்ம சென்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு இந்த அன்டிஃபைன்டுன்றதோடு சேர்த்து இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணால், ஏன்னா அன்டிஃபைன்டுங்கிறது ஒரு நம்பரே கிடையாது. ஓகேங்களா, நான் நியூமரிக் நம்பர், அதனால் அதோட ஒரு நம்பரை ஆட் பண்ண முடியாது. அதனால தான் நமக்கு சம்ன்றது வந்து NaN அப்படிங்கிற அலர்ட்டில் வந்தது. இப்போ இங்கே வந்து ஒரு வேல்யூ நீங்கள் டின்றதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கடைசியாக வேல்யூ கொடுத்துருக்கேன்ல 57 18 கொடுக்குறேன். ஸோ இந்த 18ன்ற வேல்யூ இந்த டிக்கு வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒர்க் ஆகும். பாருங்கள், 18ன்ற வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா சம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏபிசிடி, இந்த ஏபிசிடி 4 வேல்யூ கொடுத்துருக்கோம். 4க்கும் 4 வேல்யூ இருக்கிறதுனால 4ஐயும் ஆட் பண்ணி நமக்கு காட்டப்போகுது 228 அப்படின்ட்டு. ஓகேங்களா, சரி, இதுதான் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இங்கே வந்து 18ன்ற ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 வேரியபிள் இருக்குது இல்லைங்களா. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் 2 வேரியபிளாக குறைச்சிக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி என்னென்னா இந்த எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமோ இங்கே, ஓகேங்களா, அத்தனை ஆர்குமெண்ட் இல்லை அதை விட கம்மியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே பாஸ் பண்ணாத எந்த வேல்யூவையும் நீங்கள் இங்கேருந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த ரூல்ஸ். இப்போ என்னென்னா நான் 2 ஆர்குமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா, டிஃபால்ட் வேல்யூ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 50 58 2 நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஏக்கும் பிக்கும் வந்துடுது. ஓகேங்களா, இங்கே ஒரு b = 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, a = 500 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணால் இந்த 50ன்ற வேல்யூ வந்து இங்கேருந்து நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஏக்கு வேல்யூ இப்போ 50 உட்காரமா 500 உட்காரமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் சொல்லும். ஓகேங்களா, அது கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ என்ன அவுட்புட் வருது நம்ம பார்த்துருவோம். ஸோ 108 வருது. ஓகே, ஸோ என்னென்னா 50 58 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இதை வந்து நாங்கள் வேல்யூ பாஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த 50ன்ற வேல்யூ தான் ஏக்கு எடுத்துக்கும். ஒருவேளை அந்த 50ன்ற வேல்யூ நான் பாஸ் பண்ணவே இல்லை, எங்கள் பாஸ் பண்ண ஒரே ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஒரு வேல்யூ பாஸ் பண்ணால் இது மொதல் வேல்யூ தான் எப்பவுமே மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதுக்கு நான் பாஸ் பண்ணவே இல்லை எங்கள் வேல்யூ. ஓகேங்களா,
உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 50 அப்படியே வச்சுக்கலாம். 58 தூக்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 50ங்கிறது ஏக்கு வந்துடும், ஆனால் பிக்கு இங்கே வேல்யூவே வரல. ஓகேங்களா? அப்படி வேல்யூ வராத பட்சத்தில் இங்கே பிக்கு என்ன வேல்யூ நான் பாஸ் பண்ணியிருக்கணும், அந்த 100 எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த 100 எடுத்துக்கிச்சு பார்த்தீங்களா? ஸோ எப்படின்னா, ஸோ இங்கே 50 கொடுத்துருக்கேன், இங்கே 100 எடுத்துக்கிச்சு. ஆனால் இந்த 500 எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா இந்த ஏன்றதுக்கு வேல்யூ இங்கேருந்து வந்துருச்சு. இந்த 15ன்ற வேல்யூ ஏக்கு வந்துட்டதுனால இந்த 500 விட்டுடும். ஓகேங்களா? இந்த பிக்கு இங்கேருந்து வேல்யூ வரல அப்படிங்கிறதுனால இந்த 100 எடுத்துக்கும். பிக்கு 100ன்னு எடுத்துக்கும். அப்போ பியோட வேல்யூ 100, ஏவோட வேல்யூ 50. ஓகேங்களா? அப்போது 100 + 50 150 நமக்கு அலர்ட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. எந்த ஆர்குமெண்ட்டுக்கு நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணலையோ அந்த ஆர்குமெண்ட்டுக்கு இங்கே வேல்யூ நீங்களே செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ணாத போது இங்கே என்ன வேல்யூ செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வேல்யூ அதுவே எடுத்துக்கும். ஓகேங்களா? அதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிறதுக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன், 13 பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த 100 எடுத்துக்காது. ஓகேங்களா? இங்கே 13 கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 30 தான் அந்த பிக்கு எடுத்துக்கும். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வேல்யூவும் கொடுத்துருக்கேன். அப்போ ஏவுக்கும் பிக்கும் வேல்யூ அங்கே வந்துட்டதுனால இந்த 500 எடுத்துக்காது, 100 எடுத்துக்காது. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் 50 + 30 வந்து 80ன்ற ஆன்சர் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 80ன்ற நம்பர் வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது. ஓகேங்களா? சரி, ஆனால் ஃபங்க்ஷன் காலிங் அப்படிங்கிறது வந்து இது எப்படி நான் சொன்ன பாயிண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி இதை ரெடியூஸ் பண்ணோம், ஃபங்க்ஷனாலிட்டி கோடிங்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? அது எப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இப்போது ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா இதுதான் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ தான் வந்து நிறைய ஃபங்க்ஷன் நான் கொடுக்க போகிறேன். இப்போ இவ்வளோ நேரம் அடிஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இப்போ எல்லாமே தனித்தனியாக வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஆட். ஓகே, ஃபங்க்ஷன் மல்டிபிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன் போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் கூட வச்சுக்கலாம். மல்டிபிளுக்கு பதில் ஆடு, மல்டிபிள், டிவைட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 3 ஃபங்க்ஷன். ஓகே, இதுக்கு வந்து அதே ஆர்குமெண்ட் ஆஸ் யூஷுவல் ஏ கமா பி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கும் ஏ கமா பி, ஏ கமா பி. ஓகேங்களா? சரி, இந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் அடிஷன் பண்ணி நமக்கு கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் சம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஏலும் பியில் இருக்கிற வேல்யூ வந்து சம் பண்ணிடுச்சு. இதை வந்து நான் இப்போ என்ன பண்ணுவேன், ரிட்டன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ரிட்டன் சம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் மல்டிபிளுக்கு. ஸோ விஆர் எம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எம்யூஎல்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? அதே மாதிரி ரிட்டன் எம்யூஎல் வச்சுட்டிங்கன்னா இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் நமக்கு ரிட்டன் பண்ணிடும் டிவைடுக்கு. ஓகேங்களா? விஆர் ஏவி டிவ்னு வச்சுக்கோங்க, ஏ டிவைடட் பை பி. ஓகே, ரிட்டன் டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு, மல்டிபிள், டிவைடு இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே ஏவும் பியும் வந்து ஒரு இன்புட்டாக நம்ம ஆர்குமெண்ட்டாக சென்ட் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கிற ஆன்சரை நமக்கு பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இந்த மல்டிபிள் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இந்த மல்டிபிள் வர்ற இந்த ஃபங்க்ஷனை மட்டும் இங்கே கால் பண்ணுறேன். எப்படின்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து கால் பண்ணுறேன் மல்டிபிள். ஓகேங்களா? அதுக்கு 2 ஆர்குமெண்ட் வேணும் இல்லையா? அதனால் 2 ஆர்குமெண்ட்டோட வேல்யூ இங்கே சென்ட் பண்ணுறேன், 30, 20. ஓகே,
இப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே இதுள்ள மல்டிபிள்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கு. இது என்ன பண்ணோன்னா நேராக இந்த 30 20ங்கிற ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு இந்த மல்டிபிள்ன்ற ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் அந்த 2 ஆர்குமெண்ட் அனுப்பணும் இல்லைங்களா, அந்த 2 ஆர்குமெண்ட் தான் அந்த ஏலையும் பிலையும் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏ அண்ட் பி வேல்யூ இங்கே கிடச்சிருச்சு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எம்யூஎல்ன்ற வேரியபிளை போட்டிருக்கு. இந்த எம்யூஎல்ன்ற வேரியபிளோட வேல்யூ ரிட்டர்ன் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இது இந்த ஃபங்க்ஷனை எங்கேருந்து கால் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு இந்த ரிசல்ட் வந்து நமக்கு இப்போ அவுட்புட்டாக அந்த இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா? இங்கே வந்துருச்சு. பட் ஆனால் நாம் எதுவுமே பிரிண்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரிசல்ட் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே வந்து கன்சோல் லாக் இப்படி கொடுத்துட்டு ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு அவுட்புட் வந்து கன்சோலில் தான் வரப்போகுது. ஓகே, நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 600ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மல்டிபிள்ங்கிறத கால் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இங்கே போய் இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்குச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன இன்னொரு இதுனா, இப்போ இந்த மல்டிபிள்ங்கிறது எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து நான் இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும், அதுக்குள்ளே 2 வேல்யூ அனுப்பினா போதும், எனக்கு அவுட்புட்டு கொடுத்துரும். ஓகேங்களா? நான் திரும்ப திரும்ப போயிட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னும் ஈஸியாக புரியணும்னா ஒரு ஃபார் லூப் நான் போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் போட்டு ஓகேங்களா, I equal to 30, I less than 100. ஸோ I ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணால் ஐயோட வேல்யூ சரி 30 கூட வேண்டாம், 1ன்னே வச்சுப்போம். 1லேருந்து 100 வரைக்கும். ஓகேங்களா? 100 வரைக்கும் போகுது. ஓகேவா? இப்போ 100 வரைக்கும் என்ன பண்ணோன்னா இந்த மல்டிபிள் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்பெல்லாம் ஈவன் நம்பர் வருதோ, ஐயோட வேல்யூ எப்பெல்லாம் ஈவன் நம்பர் வருதோ அப்போ மட்டும்தான் இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்றத வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இஃப் ஈவன் நம்பர் வேணும் அப்படின்னா சரி, இப்போ நான் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் வேண்டாம், கன்ஃபியூஷன் வந்துடும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் 100 வாட்டி கால் பண்ணுறேன். ஐயோட வேல்யூ 1 வரும்போதும் ஒரு வாட்டி கால் ஆகும். ஓகேங்களா? 2 3 4 5 அப் டு 100 வரைக்கும் என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிகிட்டே இருக்கும், எனக்கு அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், 100 டைம்ஸ் எனக்கு நான் கிளிக் பண்ணுறேன், தெரியுதுங்களா? 100 டைம்ஸ் இந்த 600ன்ற அவுட்புட்டே எனக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 100 டைம்ஸ் இந்த 600ன்ற இந்த மல்டிபிள் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த 600ன்ற வேல்யூ வந்திருக்கணும் அப்படின்னா இந்த மல்டிபிள்ங்கிறத நான் 100 டைம்ஸ் போட்டிருந்தால் தான் எனக்கு அடுத்த வாட்டி அது பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த 100 டைம்ஸ் போடுறத இது வந்து ஒரு டைம் போட்டுட்டு நீ 100 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 10,000 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எத்தனை டைம் யூஸ் பண்ணாலும் உனக்கு அவுட்புட்டுங்கிறது தனித்தனியாக எடுத்துக்குது. இப்போ ஆடுங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஆடுங்கிறது அப்படி தான். ஆட் என்ற ஃபங்க்ஷன் கொடுத்து இதுக்கு ஒரு 2 வேல்யூ கொடுங்க, இதையும் பிரிண்ட் பண்ணுங்கள். லாக் இப்போ பாருங்கள், RES3ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா தெரியுதுங்களா, மல்டிப்ளிகேஷனுக்கு 600, அடிஷனுக்கு 60, 660 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 100 டைம்ஸ், அது ஒரு 100 டைம்ஸ். ஸோ டோட்டலாக 200 டைம்ஸ் எனக்கு திரும்ப இந்த லூப்புக்குள்ளவே என்ன பண்ணியிருக்கு, பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 200 டைம்ஸும் எனக்கு என்னென்னா இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இது ஒரு 100 டைம்ஸ் கால் ஆயிருக்கு, இது 100 டைம்ஸ் கால் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆனால் நான் எழுதியிருக்க கோடிங் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான்.
ஆனால் நான் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன்? 100 டைம்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், 200 எத்தனை டைம்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கோட் ரீயூசபிலிட்டி. ஒரு வாட்டி எழுதின கோடை எத்தனை வாட்டி வேணால் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து கோட் ரீயூசபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது, ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது, ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது. ஓகேங்களா? ரிட்டர்ன் கொடுத்தா எப்போவுமே இங்கே வேல்யூ என்ன இருக்கோ அது இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு தான் இந்த வேல்யூவை சென்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஆடுன்னு எங்கே கால் பண்ணியிருக்காங்க, இங்கே கால் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த சம்மோட வேல்யூ இங்கே தான் ரிட்டர்ன் பண்ணோம், இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த RES3 அப்படிங்கிற இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆயிரும், இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி தான் டிவைடும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை தனித்தனியாக ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எங்கே தேவையோ அப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை திருப்பி ஜஸ்ட் கால் பண்ணும் போது அதுக்குள்ளே ஒரு இன்புட் கொடுத்தா போதும், அவுட்புட் நமக்கு திருப்பி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா ஸோ இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு க்ளீனாக இன்னும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோடு நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா இதுக்கும் வந்து ஃபங்க்ஷன்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் வந்து ஒரு கரெக்டான வே. ஓகேங்களா? எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு 500 லைன்ஸ் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் 50 லைன்ஸ்க்கு மேலவே உங்கள் ப்ரோக்ராம் போகுது அப்படின்னா 50 லைன்ஸ் மேலே போனாலே நீங்கள் அதை ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்படி ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோடிங்கை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் சேனல் பேரலல் கோட் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ and have a great time. Thank you.